ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேவையான மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. குரூப் 4ல் மேக்ஸ் சப்ஜெக்டில் 25க்கு அவுட் ஆஃப் 25 எப்படி எடுக்கிறது, அதை பற்றிக்கான சின்ன சின்ன வழிமுறைகளை நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டு வரேன். ஸோ சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மேக்ஸ்னால் ரொம்ப எளிமையான ஒரு சப்ஜெக்ட் தான், எல்லாருக்குமே எளிமையான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் அது ஒரு சின்ன காரணத்தால் உங்களுக்கு பிடிக்காமல் போகுது. என்ன ரீசன்னா, ஸோ மேக்ஸில் எடுத்தோடனே சார் நிறைய சிம்பிளிஃபிகேஷன் இருக்கிறது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது சார், அதனால தான் சார் பிடிக்காமல் போச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கமாக. பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஜென்ரலாகவே ஸோ மேக்ஸ் ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா, ஸோ ப்ராக்டிக்ஸ் கிடையாது உங்களுக்கு. அது சரியான ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு சம்மு அப்படியே பார்ப்பாங்க, அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஸோ இது இப்படி வந்திருக்கு, இது இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் செக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாடலில் ஏதோ ஒரு கொஷின்ஸ் கிடைக்குமா, நம்ம தேடி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறதே கிடையாது. ஸோ யாரெல்லாம் மேக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக அவுட் ஆஃப் 25க்கு 25 டெஃபினட்டாக வாங்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன தப்பு பண்ணுவோம். என்னென்ன தப்புனா, ஸோ எரர்ஸ் பண்ணுவோம். என்னென்ன எரர் பண்ணுவோம்னா, ஜென்ரலாக அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனும் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்களோ அந்த நேம் படி தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம மெர்ஜ் பண்ணி சால்வ் பண்ணணும். சில நேரங்களில் அனிதா மற்றும் கார்த்தி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் எண்ட் ஆஃப் ஸ்டேஜில் முடியும் போது ஸோ கார்த்தி மற்றும் அனிதா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் கேள்வியை சரியாக படிக்கணும். அதுதான் சொல்கிறேன். இதில் கேள்விகள் சரியாக கடைசி வரையும் படிச்சுட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக அந்த 1-2 கொஷின்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறது நல்லாயிருக்கும். ஏன்னா 23, 24 போட்டிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லைன்னா அந்த மாதிரி மிஸ்டேக் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு மிகப்பெரிய டவுட் சார், அதாவது மேக்ஸுக்கு நான் ஸ்கூல் புக்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இல்லை டிஎன்பிசியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல சார், அதை ஃபாலோ பண்ணுறதான்னு 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும். சரிங்களா சார், நான் ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணுறதா இல்லை டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் ஃபாலோ பண்ணுறதான்னா, ஸோ நான் என்ன சொல்லுவேன் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான ஒரு சில சம்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2012 இருந்து அப் டு 2024 வரை எல்லா கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போது நீங்கள் ஒவ்வொரு இயர் வைஸும் நீங்கள் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஏகப்பட்ட மாடல்ஸ் சம்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும், ஸோ புரிய வரும், தெரிய வரும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, ஸோ ஸ்கூல் புக்கை அவாய்ட் பண்ணிட்டு டிஎன்பிசியோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்படி தான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் எந்த மாதிரி கேட்குறான்னு தெரியாது. ஸோ ஆனால் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது நம்ம இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்காக ஸோ 2012 இருந்து அப் டு 2024 வரை நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்லேருந்தே மேக்ஸ் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், 1 by 1 நான் உங்களுக்கு டீச் பண்ணி தர போகிறேன். அதுதான் நம்ம இந்த குரூப் 4க்காக நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம கண்டினியூட்டாக நிறைய வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்போம். இதுவரை பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பார்ட் 20 வரை வீடியோ போட்டிருக்கேன். எவ்வளோ 20 வரை வீடியோ போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம போயிடுவீங்க. அதுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸுக்குன்னு ஒரு தனி நோட் புக் போட்டு எழுதணும். சரிங்களா? இண்டிவிஜுவலாக நோட் புக் கண்டிப்பாக வேணும். எதுக்காக சார் மேக்ஸுக்கு நீங்கள் தனியாக நோட்டு போடுங்கன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா ஸோ வேறு எதனா நோட் எழுதிடுவாங்க. அந்த நோட்டு எங்கே போச்சுன்னு தெரியாது. அந்த நோட்டில் வேறு எதனா நோட்ஸ் எழுதிடுவாங்க. அப்படி இருக்கும்போது மேக்ஸுக்குன்னு தனியான ஒரு நோட்டு நீங்கள் போட்டு எழுதுறது ரொம்ப அவசியம். கடைசி நேரத்தில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணி படித்தாலே டெஃபினட்டாக நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு தனியாக நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் சரிங்களா ஒரு 1 hour
அது டெய்லி 1 hour வந்து மேக்ஸ்க்காக கொஞ்சம் தனியாக டைம் ஒதுக்கி செலவு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா மற்ற சப்ஜெக்டில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25க்கு அவுட் ஆஃப் 25 டெஃபினட்டாக வாங்க முடியுமான்றது சான்ஸே கம்மி தான். ஏன்னா தமிழ்லேயும் கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் ஆனால் மேக்ஸில் கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக என்ன பண்ண முடியும், 25க்கு அவுட் ஆஃப் டெஃபினட்டாக வாங்க முடியும். அது நான் சொல்லியில் உங்களுக்கே தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன அடுத்து நம்ம மூவ் பண்ண போகிறோன்னா, ஸோ இதுக்காக உங்களுக்கு அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ லைவ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா லைவ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இந்த லைவ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 4 hour லைவாக இருக்கும், அதுக்கப்புறம் 6 hour லைவாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 12 hours லைவ்ஸாக அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ லைவ்லேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு நாங்கள் கொடுக்க தான் போகிறோம். ஸோ போக போக ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் அந்த ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெய்லியும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எந்த காரணத்துக்கு டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் 25க்கு அவுட் ஆஃப் 25 வந்து வாங்க முடியும். ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கோடு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடலாம். நன்றி.